பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருள் புரிவாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான இறை வாக்கியத்தை தியானிப்பதற்கு முன்பதாக இந்த வேத வாக்கியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கும் போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் பரலோகத்தின் கிட்டத்தட்ட அந்த ராஜ்யத்தின் ஒரு ஒரு பிரவேசத்துக்கான தகுதியை அடைந்தவர்களாக கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு வசனம், ரொம்ப கடினமான ஒரு வசனம். அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னால் ஆண்டவருடைய பார்வையில் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44ஆம் திருவார்த்தை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்போ தெரியும் ஏன் இதை நான் இவ்வளோ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமான ஒரு வசனங்க. ஏன்னு சொன்னால் ஒரு இடத்துல அன்பு கூறுறதுல பிற இடத்துல அன்புக்கு ஏதாவது ஒரு இடத்துல கூட நம்ம என்ன பண்ணிட்டுப்போம், அன்பு கூர்ந்துருப்போம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கட்டளைகள்லாம் கூட கை கொண்டு கீழ்ப்படிஞ்சிடலாம் இல்லையா? உன்னை போல் பிறனை நேசி, உன் தேவனாகிய கர்த்தர், இது எல்லாம் கீழ்ப்படிஞ்சிடலாம். ஆனால் இது ரொம்ப அவசரம். ஏன்னா உலக பிரகாரமாக மனிதர்கள் நமக்கு செய்கிறதான அந்த செயல்பாடு இல்லையா, அவைகளிலே நீ பொறுமையாக இருக்கணும். உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீ என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். உண்மை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களை சத்துருக்களை உங்களைப் போல சிநேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இப்படி செய்யும்போது, இந்த வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நாம் அவைகளை நிறைவேற்றும் போது, அவைகளை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை உலக பிரகாரமான இருக்கிற மனிதர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கும்போது, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை மறுமையிலே அவருடைய ராஜ்யத்திலே அமரும்படியான பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உலகத்திலே அநேக உபத்திரங்கள் உண்டு இல்லையா? இந்த வேத வாக்கியங்கள் ஒன்றும் ஒரு வரலாறு கிடையாது, இல்லை ஒரு கட்டுக்கதையாக எழுதின வார்த்தைகள் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இந்த வேதத்தில் உள்ள எல்லா வாக்கியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலங்களுக்கான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் இதை இந்த வாக்கியத்தை வாழ்ந்து காட்டு போயிருக்கிறார். அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, துப்புறாங்க, கொட்டுறாங்க, முள்முடி சுட்டுறாங்க, ஆணியால் அடிக்கிறாங்க, ஈட்டியில் குத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு என்ன தாங்கள் செய்கிறது என்னன்னே தெரிலப்பா, மன்னிச்சிடுங்க இல்லையா? இப்போ ஏற்பட்ட அன்பை நம்ம எங்கெங்க பார்க்க முடியும்? அப்போ ஏற்பட்ட அன்புள்ள தெய்வத்துக்கு நாம்